ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷன் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு சரியான சப்போர்ட் நமக்கு கிடைக்கல. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சப்போர்ட் சுத்தமாகவே இல்லை. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம நோ ட்ரேடிங் ஜோன் கொடுத்தோம், அதுக்குள்ளேயே தான் சுற்றின்னு இருந்தது நம்ம மார்க்கெட்டு. ஓகேங்களா, இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம் மோஸ்ட்லி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து மேலே வந்து பை அண்ட் செல் ஜோன் தான் கொடுத்தனே கண்டி பை ஜோனும் கொடுக்கல. பை செல் எது வேணாலும் ஆகலாம். அதனால் நம்ம வந்து டூ ஆர் டை ஜோன் தான். இதை தாண்டி ரிவர்சல் ஜோன் தாண்டி நம்ம பை போயிருந்தோம்னா இந்த இடத்துல போயிருந்தோம்னா நம்ம பை பண்ணியிருக்கலாம். இல்லை சப்போஸ் இங்கே ரிவர்சல் ஆகி கீழே வந்திருந்தாலும் நம்ம செல் சைடு போயிருக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டே இல்லை பேங்க் நிஃப்டிக்கு. இன்றைக்கி அது வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டு பார்த்தாலே புரிஞ்சிட்ருக்கோம். நான் இங்கே வந்து இந்த சின்னதாக தெரியறதுக்கோசம் உங்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்கோசம் தான் 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். சாரி, அங்கே நீங்கள் 5 மினிட்ஸ் நான் இங்கே வச்சாலுமே அதே தான் உங்களுக்கு. ஓகேங்களா, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிது. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி கரெக்டாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் ஜோன், நோ ட்ரேடிங் ஜோன். இங்கே பாருங்கள் ரிவர்சல் ஜோன். கரெக்டாக பாருங்கள், அந்த லைன் அது நேற்று கொடுத்த லைன் தான் இது. உங்களுக்கு ட்ரா பண்ண லைன் எப்படி கரெக்டாக வந்து ஒபே பண்ணுது பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம அழகாக நம்ம 95% நம்ம அக்யூரஸியாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஈஸி தான். ஓகேங்களா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 260 பாயிண்ட்டு. நான் வந்து 260 × 25 ஒரு லாட்டுக்கு வந்து நான் 6000 ரூபாய் ப்ராஃபிட் சும்மா போட்டிருக்கேன். ஒரு ஜஸ்ட்டு நம்ம 2000 ரூபாய் இருந்தால் கூட போதும், அழகாக ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி பண்ணியிருக்கலாம். சைட்வேஸ் மார்க்கெட்டு இதுக்கு வந்தால் நிஃப்டியோட சப்போர்ட் சுத்தமாக இல்லை. அது வந்து ஒரு விஷயம். ஓகேங்களா, அதேமாரி தான் நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டைம் ஃப்ரேம் ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு டைம் ஃப்ரேம் மாற்றாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு பழகும் அந்த டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, அதுதான் விஷயமே கண்டி, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் எப்பவுமே யூஸ் பண்ணீங்களோ அதே யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி மற்றவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்காதீங்க. திரும்ப அதான் சொல்கிறேன். அவங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டு, அவங்களோட ரிஸ்க் ரிவார்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். எப்பயுமே நீங்கள் 1:2 ரேஷியோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து பார்த்தா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் தான் நமக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிருந்தாங்க 2272 ரூபா. தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே, இதுமாதிரி சந்தோஷம் தான். ஓகேங்களா, நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. ஓகேங்களா, பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், கட்டாயமாக கற்றுக்குங்க. லாஸுன்றது பாத்தில் கட்டாயமாக இருக்க தான் செய்யும். அது வந்து லாஸ் எப்படி கம்மி பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுதான் விஷயம். ஓகேங்களா, அதனால் ட்ரேடிங்கை வந்து கட்டாயமாக கற்றுக்குங்க. அதுக்குன்னு ட்ரேடிங் மாத்திரம் தான் செகண்ட் சோர்ஸ்ன்னு நான் சொல்ல வரலை. சப்போஸ் ட்ரை பண்ணுங்கள், வரலினா வேறு தேடி போயிடுங்க. கடைசி இதுலேயே நம்ம வந்துட்டு பண்ணுறோம் சொல்லிட்டு மொத்த காசும் கேபிட்டலில் தயவு செஞ்சு இழந்துடாதீங்க. இதில் அழிஞ்சவங்க ரொம்ப ஜாஸ்தி. இதில் இன்னும் பொறுமையாக சின்னதாக ட்ரேட் பார்த்து ப்ராஃபிட் பார்க்குறவங்களும் இருக்காங்க. இதில் ஜாஸ்தியாக ட்ரேடிங்கில் அழிஞ்சவங்க தான் ஜாஸ்தி. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நானும் செம்ம அடிப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஓகேங்களா, அதாவது ரொம்ப பெருசாக இழந்துட்டு கற்றுக்காதீங்க. ஓகேங்களா, சின்னதாக இருக்கும்போதே கற்றுட்டு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு விஷயம். அது எங்கே வேணாலும் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 35525. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 35424, 35324, 35217. இந்த ரிவர்சல் ஜோன் கட்டமாக நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, 35217லேருந்து 35165லேருந்து ரிவர்சல் ஜோன். இது வந்து ஆஸ் யூசுவல் டூ ஆர் டை ஜோன் தான் நம்மளுது. 35165லேருந்து 35069. இந்த நிறைய பேர் கேட்டாங்க, இதில் வந்து நம்ம வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் வைக்க சொன்னோம். பஃபர் எதுக்கு வைக்கிறோன்னா நம்ம வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதனால தான் 5 பாயிண்ட் வைக்க சொன்னேன். உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கு வேணுன்னா 20 பாயிண்ட் வச்சுக்கோங்க, நிஃப்டிக்கு வேணுன்னா 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கிளியராக இது நோட் பண்ணிங்க. பேங்க் நிஃப்டிக்கு 20, நிஃப்டிக்கு 10. ஓகேங்களா, ஸ்டாக் வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்டாக். அது ஸ்டாக் எந்த ஸ்டாக் சூஸ் பண்ணலாம் அதை பொறுத்து தான் சொல்லணும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நோ ட்ரேடிங் ஜோனு 35,000. அடுத்தது வந்து 34,905. அடுத்தது வந்து பை அண்ட் டூ ஆர் டை ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 34744 வரைக்கும். அடுத்தது வந்து செல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 34686. அடுத்தது வந்து 34585. அடுத்தது 34483. அடுத்தது 34402. ஓகேங்களா, இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்க உங்களோட இதில். ஓகேங்களா, நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பிளான் பண்ணி காலையில் இறங்குங்க. ஆஸ் யூஸ்வல் சொல்கிற மாதிரி தான். நாளைக்கு வந்து ஃப்ரைடே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதான் நியூ இயரோட அந்த புத்தாண்டோட முதல் வாரம். ஓகேங்களா, நாளைக்கு ப்ரீமியமும் ஜாஸ்தியாக இருக்கும், மூமெண்டம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா டைம் வேல்யூலாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதனால் பிகினர்ஸ் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள்.
ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல, லாஸ் வேண்டாம் நமக்கு. ஏன்னா புது வருஷம் புது எக்ஸ்பீரியன்ஸ்னால லாஸ் வேண்டாம். ஒரு சின்ன ஒரு 100 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்தால் கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து நம்ம பார்க்க போகிற நிஃப்டியோட லெவல்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 17359 பை சைடு, அப்புறம் 17336, 17309, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 17278, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சல் ஜோன் அதுக்குள்ளேயே வந்துடும் 17264, அடுத்தது பை அண்ட் செல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 17264லேருந்து 17228 அதுக்குள்ளேயே. அப்புறம் நோட் ட்ரேடிங் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க 17217, 17192, அதாவது டூ ஆர் டை ஜோனு, பையும் ஆகலாம் செல்லும் ஆகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 17192லேருந்து 17147குள்ளே. ஓகேங்களா. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஜோன் உங்களுக்கு. ஓகேங்களா. ரிவர்சல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்துடும் 17147 ரிவர்சல் ஜோன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 17130, அடுத்தது 17101, 17073, அடுத்தது 17048. இதெல்லாம் உங்களுக்கு வந்து செல் சைடில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நிஃப்டிக்கு. ட்ரேட் பண்ணும்போது எப்பவுமே பார்த்துங்க, பேங்க் நிஃப்டிக்கு நிஃப்டியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எல்லா நேரத்துலையும் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸாக அமையணும். அதை பார்த்துட்டு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடு வந்து ஒரு சூப்பர் மெத்தடு. ஓகேங்களா. நீங்கள் வந்து அதை கற்றுட்டிங்கன்னா நீங்கள் வந்து நியூஸ் எதுவுமே நீங்கள் பேஸ் பண்ணி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கரெக்டாக நம்ம ட்ரேட் பண்ணிட்டு ஜாலியாக வந்து இருக்கலாம். ஓகேங்களா. இந்த ப்ரிடிக்ஷன் கட்டாயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. கமெண்ட் கட்டாயமாக பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் கமெண்ட் பண்ண லைக் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா. மறுபடியும் நாளைக்கு நான் வீடியோ போட்டேன்னா பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா உங்கள் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி அட்வான்ஸ் நியூ இயர். ஓகேங்களா. இந்த நியூ இயரில் வந்து என்னோடய ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட யூடியூபர்ஸ் எல்லாருமே ட்ரேடிங் கற்றுக்குன்னு நல்லபடியாக அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணணும். அப்படி அவங்க ட்ரேடிங் செட் ஆகலாம், செகண்ட் பிஸ்னஸ் வேறு எதனா வந்து கட்டாயமாக கான்சென்ட்ரேட் பண்ணி செகண்ட் பிஸ்னஸ் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகிற காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சம்பளத்தை நம்பி நம்ம லைஃப் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் டபுள் இன்கம் வேணும், சைடு இன்கம் கட்டாயமாக இருக்கணும், எதனா ஒன்று இருக்கணும். அதனால் நான் வந்து ட்ரேடிங் தான் அது வழின்னு நான் சொல்லலை. ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா நம்ம வேறு எதனா பண்ணலாம். நிறைய இருக்குது, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இருக்குது, நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது வருமோ நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா. கம்பல்சரிலாம் கிடையாது நம்ம இதுதான் பண்ணணும் அதான் பண்ணணும். தேடி பார்த்துக்கிட்டே இருங்க, எதுனா ஒன்று கிளிக் ஆகும், அன்றைக்கி நம்ம வந்து அந்த பிஸ்னஸில் கிளிக் ஆகி போய் நேர்ந்துடலாம். ஓகேங்களா. மறுபடியும் நான் ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோவில் உங்களை மறுபடியும் எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.